ஆண்டவருடைய பிள்ளைகளை இந்த நல்ல பரிசுத்த நாளின் காலை வேளையில் தேவ வார்த்தைகளை ஓய்வு நாள் பள்ளியின் மூலமாக கேட்பதற்கு அனைவரையும் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த காலாண்டு 2026ஆம் ஆண்டின் 2ஆம் காலாண்டை நாம் அறிந்திருக்கிறோம். தேவனோடு உள்ள உறவில் வளருதல், தேவனுடன் உறவில் வளருதல் என்ற ஒரு தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை இந்த காலாண்டிலே நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அதற்கு எப்படி வேத வாசிப்பு, ஜபம், இன்னுமாக விசுவாசம் இவைகள் எப்படி உதவுகிறது என்பதை குறித்து நாம் தியானித்து பார்த்தோம். இந்த வாரத்தில் 9வது பாடத்தில் பாவம், சுவிசேஷம், கட்டளைகள் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாவம், சுவிசேஷம், கட்டளைகள், சின், காஸ்பல் அண்ட் த லா என்று சொல்லி நாம் சொல்லலாம். அந்த ஒரு தலைப்பில் நமக்கு என்ன செய்திருக்கார்கள், இந்த வாரத்தில் பாடத்தை கொடுத்திருக்கிறார்கள். மனப்பாட வசனமாக சங்கீதம் 119 93 94 வசனங்கள். நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன், அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர், நான் உம்முடையவன், என்னை ரட்சியும், உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறேன் என்று தாவீது ராஜா எழுதத்தக்கதாக. அப்படி என்றால் அந்த பிரமாணம் எவ்வளோ முக்கியமானதாக இருக்கிறது. பாவத்திற்கும் பிரமாணங்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன, கட்டளைகளுக்கும் சுவிசேஷங்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை குறித்து நமக்கு இந்த வாரத்தில் பாடமாக கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அது விசேஷமாக பாவம் எப்படி ஒரு இறைவனோடு உள்ள உறவில் வளருவதில்லை, பாவம் எப்படிப்பட்ட ஒரு தடையை ஏற்படுத்துகிறது, அது எப்படி நாம் வெற்றி கொள்ள வேண்டும் என்பதை குறித்து இந்த வார பாடத்தில் நமக்கு தெளிவாக கொடுத்திருக்கிறார்கள். பாவமானது அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை ஏசாயா 59:2 நாம் வாசிக்கிற வண்ணமாக, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று ஏசாயா தீர்க்கதரிசி எழுதத்தக்கதாக. அப்போனா நமக்கு இந்த பாவம் தேவனோடு உள்ள உறவிலிருந்து நம்மை முற்றிலுமாக பிரித்து போடத்தக்கதாக. சிறு ஜபம் செய்து நாம் தியானத்தை ஆரம்பிக்கலாம். மகா உன்னதங்களில் வீற்றிருந்து பூமியின் மனுபுத்தராகி எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல பரிசுத்த நாளின் காலை வேளைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இதோ ஆண்டவரே, உங்களுடைய பாடங்களை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். பரிசுத்தாவின் ஒத்தாசை வழி நடத்தும் கரமும் எங்களோடு இருந்து கடைசி வரையிலே நாங்கள் பாடத்தின் ஆழ்ந்த கருத்துக்களை விளங்கி கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து தார்ந்த தியான வேலையை இயேசுவின் இன்ப நாமத்திலே வேண்டுகிறோம், அன்புள்ள பிதாவே, ஆமென். அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளை, பாவம் தேவனோடு உள்ள உறவிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியதாக இல்லையா, அந்த பிரிவினையிலிருந்து நமக்கு விடுதலை தந்து மீண்டும் தேவனோடு நம்மை சேர்ப்பதற்காகவே யார் இந்த உலகத்திற்கு வந்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அது எதன் மூலமாக நிறைவேறினது என்றால், கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை ஆண்டவர் நமக்காக கொடுத்ததினாலே நாம் தேவனோடு உள்ள உறவிலே மீண்டுமாக நாம் அந்த உறவை ஏற்படுத்தி கொள்ளத்தக்கதாக. அப்போ பாவம் என்ன செய்கிறது என்றால், தேவனோடு உள்ள அந்த உறவிலிருந்து ஒரு பெரிய விரிசலை உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்தத்தக்கதாக. ஞாயிற்றுக்கிழமை பாடத்தில் அதனால தான் கொடுத்துருக்காங்க, கவனச்சிதறல்களும் சோதனைகளும் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். கவனச்சிதறல்கள், அதற்கு ஒரு உதாரணமாக நமக்கு சிம்சோனுடைய வரலாற்றை கொடுத்துருக்காங்க இல்லையா. சிம்சோன் நியாயாதிபதிகளில் ஒருவராகிய சிம்சோன், அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார், பாவம் அவருடைய இருதயத்தில் எப்படி பிரவேசித்தது, அவர் உலகத்திலே ஒரு பெரிய பலசாலியாக இருந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படிதானே? அவரை கர்த்தருடைய ஆவியானவர் அவரை வழி நடத்தினார் என்று நம்ம 13ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகளில் கடைசி வசனத்திலே நம்மால் தானுக்கும் எஸ்ஸாவோனுக்கும் இடையில் இருந்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார் என்று சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்பட்ட ஒரு மகன் பாவம் அவருடைய இருதயத்திலே பிரவேசித்தபடினாலே இல்லையா, அவர் அங்கேருந்து போகிறார், காசாவுக்கு போகிறார். இன்றைக்கி அந்த காசாவில் தான் பெரிய அதை மையமாக வைத்து யுத்தங்கள் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த காசா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு அவர் சென்று அவர் என்ன செய்கிறார் என்றால், ஒரு பெலிஸ்திய பெண்ணை கண்டு, அந்த பெண்ணை எனது கண்களுக்கு பிரியமானவளாக கண்டேன் என்று தன் தகப்பனிடத்திலும் தாயிடத்திலும் சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் என்ன செஞ்சது, அவருக்கு அந்த பெண்ணின் மேலே ஒரு விசேஷித்த ஒரு அன்பு ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம் இல்லையா. அப்போது
அவர் எந்த நோக்கத்திற்காக அழைக்கப்பட்டோம் என்பதை அவர் என்ன செய்கிறாருங்க, மறந்துடுறார். அவருடைய இருதயத்தில் பாவம் பிரவேசித்தபடினாலே ஏசாமியானால் தான் சொன்னார், ஒரு சிறிய இச்சையோடு பார்க்கிறவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று என்று மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே நமது ஆண்டவராக இயேசு சொல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த சிறு சிறு காரியங்கள் இந்த சிம்சோன் அதோடு விட்டுட்டா பரவாயில்ல, அப்படிதானே? வசனம் என்ன சொல்றதுன்னு சொன்னால், அவர் பெலிஸ்தியர் மேல் குற்றம் கண்டுபிடிப்பதற்காக இது தேவனுடைய செய்கையாக இருந்தது என்று ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? அப்போ கூட அவர் என்ன பண்ணாருன்னா அதுக்கு அடிக்ட் ஆகிடுறாரு. அவர் அதற்கு அடிமை ஆகிடுறாரு. அந்த எண்ணங்களுக்கு அவர் ஒரு அடிமையானது நிமித்தமாக மீண்டும் மீண்டும் அந்த ஊருக்கு சென்று பிரச்சனைகளை வரவைக்கத்தக்கதாக நம்மளால் என்ன பண்ண முடியுது, அவருடைய வாழ்க்கையில் அந்த காரியங்கள் இடைப்பட்டதை நாம் பாரும். அவர் தனது சொந்த பலத்தை நம்பி இருக்கிறார். சிம்சோன் தனது சொந்த பலனை நம்பி இருக்கிறார். தன்னால் எதையும் ஜெயிக்க முடியும். ஏன்னா ஒரு நகரத்தினுடைய கதவுகளையே பெயர்த்து தலைக்கு மேலாக தூக்கிட்டு போகக்கூடிய அளவுக்கு அவருக்கு பலம் இருந்ததுன்னா அவர் எவ்வளோ பெரிய பலசாலி இருந்தது. அந்த காலத்து கதவுகள்லாம் சாதாரணமானது கிடையாது. அதுவும் ஒரு நகரத்தின் கதவுகள்னால் ரொம்ப ஹெவியாக இருந்திருக்கும். அதை அப்படியே மடக்கி பிச்சு மேலே தூக்கிட்டு போனார் அப்படின்னு வசனம் சொல்கிறது நம்ம பார்க்கணும் இல்லையா? அவ்வளோ பலசாலியாக இருந்த அந்த மனிதன் அவனுடைய கவன சிதறல்கள் இல்லையா, அவனுடைய இருதயத்தில் ஏற்பட்ட அந்த சோதனை ஒரு பெண் நிமித்தமாக. அதனால தான் இன்றைக்கி நமக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை பாடத்தில் ஜெபம் எவ்வளோ முக்கியமானது. கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனால் அழைக்கப்பட்டவங்க, தேவனுடைய வேலையை செய்ய அழைக்கப்பட்ட ஆண்டருடைய பிள்ளைகள், இல்லைன்றால் விசுவாசிகள், அது யாராக இருந்தாலும் சரி, சோதனைகளிலிருந்து தப்பித்து கொள்வதற்காக ஜெபமானது எவ்வளோ அதிகமாக தேவைப்படுகிறது இல்லையா? ஏசாமி சொன்னார், ஒரு சிறிய இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்னு சொன்னால் அவர் பார்க்குறத பற்றி சொல்லலை. பார்த்து தான் ஆகணும், பார்த்து தான் முகத்தை பார்த்து தான் பேசி ஆகணும், பார்க்குறத பற்றி சொல்லலை. ஆனால் ஒரு அட்ஜெக்டிவ் சேர்த்துக்கிறார் அந்த இச்சையோடே என்று சொல்லி அவர் சொல்கிறார். அப்படி தானே? இச்சையோடே பார்த்ததுக்கும் சாதாரணமாக பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருப்பதை நாம் பாவம் பிரவேசிக்கும் பொழுது அது நம்ம என்ன செய்கிறது, தேவனோடு உள்ள உறவிலிருந்தும் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளிலிருந்தும் நம்முடைய கவனத்தை சிதறச் செய்யத்தக்கதாக இல்லையா? சிம்சோன்கிட்ட அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருந்தது. ஆண்டவர் இயேசு நம் பலவீன நிலையை புரிந்து கொள்கிறார். அவர் மனுஷனாக இருந்து பண்ணாலும் அவருக்கு நல்லா தெரியும் மனித எண்ணங்கள், மனித ஓட்டங்கள், மனித எண்ண நினைவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கும், கரிகட்டு ஓடுகிறதாக இருக்கும், அதை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும், எல்லாவற்றையும் யார் நல்லா அறிஞ்சிருந்தா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நன்றாக அறிந்தார். அதனால தான் என்ன பண்ணார்னு சொன்னீங்கன்னா, அடிக்கடி அவர் ஜெபிக்கிறவராக இருந்ததை நாம் பார்க்கணும் இல்லையா? அவர் என்ன செஞ்சார், மார்க் 1:35 நம்ம பார்க்கும்பொழுது அதிகாலையில் இருட்டோடு எழுந்து நேரப்பட வேலை எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அவர் தனியே ஜெபித்து கொண்டிருந்தார் என்று மார்க் 1:35 நாம் வாசிக்கிறோம். ஜெபம் பாவ எண்ணங்களை கட்டுப்படுத்துவதற்காகவும் இல்லையா, அவர் செய்ய போகிற அந்த ஊழியங்களுக்காகவும், அவர் செய்ய போகிற அற்புத அடையாளங்களுக்காகவும் அந்த நாளின் பலனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவனிடத்தில் அவர் என்ன பண்ணார், அதிகமாக ஜெபிக்கிறவராக இருந்ததை பார்க்கலாம். லூக்கா 6:12 நாம் பார்க்கும்பொழுது அவர் ஒரு மலையின் மேல் ஏறி முழுதும் ஜெபித்து கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுது. இன்றைக்கி அந்த வசனமாக நமக்கு கொடுத்துருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை பாடத்தில். முழுதும் அவர் ஜெபித்த ஒரு ஆல்நைட் ப்ரேயர் அவர் பண்ணிட்டு தான் காலையில் தான் 12 பேர் என்ன பண்ணுறாரு, அவர் தேர்ந்தெடுத்தார். அந்த லூக்கா என்ற சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருப்பதை நான் பார்ப்போனா, இந்த ஜெபமானது என்னை என்ன செய்கிறது என்றால் சோதனைகளிலிருந்து என்னை விலக்கத்தக்கதாக இல்லையா? அதனால்தான் சாலமோன் ஞானி சொல்லுகிறார், உடைய கண்கள் நேராய் நோக்க கடவுது. எப்படி இருக்கணுமா கண்ணு? நேராய் நோக்க கடவுது என்றவர் சொல்ல. சிம்சோன் தன்னை பலசாலி என்று நினைத்ததாலே விழுந்தான். அப்படிதானே? மன பலத்துக்கும் சரீர பலத்துக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? சிலர் சரீரத்தில் பலவீனமாக தெரிவாங்க, மனதளவில் ரொம்ப கடினமானவங்களாக இருப்பாங்க. நம்ம பார்த்துருக்கோம் எத்தனையோ பேரை நம்ம அந்த மாதிரி இல்லையா, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க மனதளவில். ஒரு சிலர் பார்க்க ஸ்ட்ராங்காக தெரிவாங்க. சிம்சோன் இந்த 2வது கேஸ் பார்க்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். ஆனால் மனதளவில் ரொம்ப மென்மையான இருதயம் உள்ளவராக அவர் இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். அதனால தான் அவரால் தாங்க முடியல அந்த பிரிவை, அந்த ஸ்திரியோடு ஏற்பட்ட பிரிவை தாங்க முடியாமல் அவர் விபச்சாரம் பண்ணக்கூடிய அளவிற்கு வசனம் சொல்லுகிறது, ஒரு வேசியோடைய அவன் இணக்கமாக இருந்தான் என்று சொல்லி. அதுதானே?
சரீரத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் மனதை கட்டுப்படுத்துறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த சிம்சோன் தன்னை பலசாலி என்று நினைத்தானே தவிர இதயத்தில் எப்படிப்பட்ட அவனுடைய மனம் கசந்தது, சாவுக்கு ஏதுவாய் கசந்தது. அப்படிதானே? தெளியலால் கேட்கும்பொழுது ஒவ்வொன்றா கேட்டுக்கிட்டே வராங்களா அவங்க. பலம் எதனாலே ஒன்றாக இருக்குது, பலம் எதனாலே ஒன்றாகுதுன்னா கடைசியில் சொல்லி இடையில் ஒரு வசனம் சொல்லுது, சாவுக்கு ஏதுவாக அவனுடைய மரணம் துக்கப்பட்டது என்று அவனுடைய மனம் துக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் இல்லையா. இப்போ மனதளவில் வந்து ரொம்ப பலவீனமாக உள்ளவராக அவர் இருந்திருக்கிறார் சிம்சோன். சரீரத்திலையும் பலம் வேணும், மனதில் வந்து அதிகமான பாவத்தோடு எதிர்த்து நிற்கத்தக்கதாக பலம் நமக்கு என்ன பண்ணணும், அதிகமாக வேணும். திங்கட்கிழமை பாடத்தில் ஏசாமி வந்துங்க நிறைய ஜெபிச்சார் அவர் இல்லையா. அதனால தான் அவரால் என்ன பண்ண முடியுது, சோதனையிலிருந்து எதிர்த்து போராடுவதற்கு அது அவருக்கு பலனை தந்ததை பார்க்கிறோம் இல்லையா. திங்கட்கிழமை பாடத்தில் தேவனோடு உள்ள என் உறவின் தடைகள் எது இதெல்லாம் தடையாக இருக்குதுன்னா, என்னுடைய சுபாவங்களே, என் தன்மைகளே, தேவனோடு உள்ள உறவிலே எனக்கு ஒரு தடைகளையும் பிரிவினைகளையும் ஏற்படுத்துவதாக எனது சுபாவங்கள், இயற்கையிலே அமைந்திருக்கக்கூடிய சுபாவங்கள், மனிதனுக்கு அமைந்திருக்கக்கூடிய சுபாவங்களே நமக்கு என்ன செய்கிறது, ஒரு பெரிய தடையாக இருப்பதை பார்க்கணும். தேவனுடைய உள்ள உறவில் வளருது. அதில் முதல் பார்க்கும்பொழுது பவுல் சொல்கிறாரு, இது எல்லாமே வந்து கிறிஸ்தவனுக்கு நடக்கிறதுனால, உலகத்தில் அவன் சோதிக்கப்படுறதுனால தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவனும் என்ன பண்ணக்கூடாது, விழாதபடி அவன் எச்சரிக்கையாக இருக்கத்தக்கதாக இல்லையா. ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை நமக்கு இந்த இடத்துல நம்முடைய பவுல் அப்போஸ்தலர் கொடுக்கத்தக்கதாக இல்லையா. அதில் ஒரு காரியத்தை பார்க்கும்பொழுது நீங்கள் இன்னொரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். அந்த வசனத்தை கொடுத்துருக்காங்க மத்திய 5:28. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு விபச்சாரம் செய்யாதிருப்பாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீ இச்சையோட பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. உன் வலதுகன் உனக்கு இடலுண்டாக்கின அதை பிடுங்கி எரிந்து போடு. அப்படிதான் ஆண்டவராக இயேசு சொன்ன காரியம். அவர் அன்பானவர், நல்லவர், கிருபையின் இரக்க நிறைந்தவர், எல்லாம் உண்டு. ஆனால் நீதின்னு வரும்போது அவர் என்ன சொல்கிறாரு, நியாயம்னு வரும்போது அவர் என்ன சொல்கிறாரு, உன் கண் உனக்கு இடல் உண்டாக்கின கண்களை அந்த மாதிரி நம்ம யாரும் செய்யறதும் இல்லை. அவர் அப்படி அந்த அர்த்தத்தில் சொல்லவும் இல்லை, பிடுங்கி போன்னு சொல்ல. கட்டுப்பாடு, மன கட்டுப்பாடு எவ்வளோ தூரம் தேவை என்பதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு, நமக்கு உணர்த்தத்தக்கதாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்னு பூர்வத்தார் உடைப்புன்னு 7வது கற்பனையை சொல்கிறாரு இல்லையா. அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, யூதர்கள் சரீரப்பிரகாரமாக ஒரு தவறான தொடர்பு இருந்தால்தான் விபச்சாரம் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. ஏசாமி அப்படி சொல்ல, இச்சையோட பார்த்தாலே நீ வந்து பாவம் செஞ்சுட்ட, அந்த கற்பனையை மீறி இருக்கிற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். பார்ப்பது அல்ல, இச்சையோட பார்ப்பது. அந்த இடத்துல ஏசாமி ஒரு வார்த்தையை முன்னால் அவர் சேர்ப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படிதானே? அப்படிதான். அப்போனா உங்களுக்கு வந்து அவர் நீதி பெறார். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, 2 கண் உள்ளவனாய் நீ நரகத்திற்குள் பிரவேசிப்பதுனா ஒற்றை கண்ணனாய் நீ என்ன பண்ணலாம், ஜீவனுக்குள் பிரவேசிப்பது நல்லதல்லவா என்று அவர் கேட்கத்தக்கதாக. அது பாவ போராட்டம். மனிதன் விழுகைக்கு அப்புறம் இந்த உலகத்தில் மனிதன் கவர்ச்சியை பார்க்கிற வேளையில் அவன் கவர்ந்து இழுக்கப்பட்டு அவனுடைய விழுகை எப்படி ஆரம்பமாகிறது என்பதை இந்த சிம்சோனுடைய வரலாற்றுலேயே நான் பார்க்கிறது. இந்த சின்ன சின்ன காரியங்கள்லாம் வந்து நம்மளை என்ன பண்ணுறது, அப்புறம் வந்து கோபப்படுறது இல்லையா. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்காதபடி மற்றவர்களை குற்றவாளி தீர்க்காதீர்கள், ஏனென்றால் நீ தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீயும் குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். இந்த சின்ன சின்ன காரியங்கள் வந்து இறைவனுக்கும் நமக்கும் உள்ள அந்த உறவில் வளருதலிலே தடைகளாக என்ன பண்ணுகிறது, அவள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ரோமர் 7:7 பவுல் அழகாக சொல்கிறார், இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாதிருப்பேனே அப்படின்றார் இல்லையா. அப்போது நியாயப்பிரமாணம் வந்து எனக்கு பாவத்தை என்ன செய்தது, சுட்டி காட்டுகிறது. நான் பாவி என்று, ஆனால் அந்த கற்பனைகளினாலே என் பாவத்தை கழுவ இயலாது இல்லையா. அதனால தான் இன்றைக்கி வந்து 3 வார்த்தைகளை கொடுத்துருக்காங்க, பாவம், சுவிசேஷம், கற்பனைகள் என்று சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. பாவத்தை வந்து எனக்கு பிரமாணம் என்ன பண்ணி சுட்டி காட்டுது, நீ பாவி, நீ தப்பான வழியில் சிந்திக்கிற இல்லை தப்பாக செயல்படுற அப்படின்றத சுட்டி காட்டுது.
அப்போ என்னை என்ன பண்ணுது, சுவிசேஷம் என்ன பண்ணுது, என்னை சுகப்படுத்தி என் பாவத்தினருக்கு விடுதலை கொடுத்து இல்லையா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இல்லையா, பாவத்தை சுட்டி காட்டின உடனே நான் யாருக்கிட்ட போகணும், ஆண்டவராகிய இயேசுவினிடத்துல நான் செல்லத்தக்கதாக இல்லையா. பாவம், சுவிசேஷம், கற்பனைகள். சுவிசேஷம் அங்கே என்ன பண்ணு, அங்கு இடைப்படுகிறது. இடைப்பட்டு என் பாவத்திலிருந்து, பாவ சிந்தனைகளிலிருந்து, பாவ செய்கைகளிலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே செய்த ரத்தத்தினாலே என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு. புரியுதுங்களா நான் சொல்றது? அதனால கற்பனைகள் வந்து எப்பவுமே நிரந்தரமானது. அது எப்பவுமே அது ஏசாமி சொன்னார், வானமும் பூமியும் விழுந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அப்படின்னு சொல்லிட்டு நியாயப்பிரமாணத்தின் சிறு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பு கூட அழிஞ்சு போகாது. ஏன்னா அது வந்து பாவம் என்னன்றதை வந்து அதுதான் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது, கற்பனைகள் இல்லையா. அப்போது அவர் என்ன சொல்றாரு, இன்னொன்று சொல்கிறார், இந்த சின்ன சின்ன இச்சைகள், அதுக்கப்புறம் வந்து பிறரை நியாயம் தீர்க்கிறது, குற்றவாளின்னு, இதெல்லாம் ஈஸியாக இந்த தவறுகளை நாம் செய்கிறோம். அப்படி தானே, நம்மை நீதிமானாக நினைத்து கொண்டு பிறரை குற்றவாளி என்று தீர்க்கிற அந்த காரியங்கள். அது மாத்திரமல்ல, இன்னொன்று சொல்கிறார் அவர் 5ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம். நான் இதெல்லாம் அந்த மலை பிரசங்கத்தில் வரக்கூடிய வார்த்தைகள், பி ஆட்டிடியூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, கிறிஸ்டியன் பி ஆட்டிடியூட்ஸ். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, சத்துருக்களை சிநேகிங்க, சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்து கொள்ளுகிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறான். எத்தனையோ முறை நம்ம அது மாதிரி கோபிச்சுக்கிறோம் இல்லையா, கோபிச்சுக்கிறது. அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்ல, முட்டாள் என்று சொல்லுகிறவன் மூடனே என்று சொல்லுவது எரி நரகத்திற்கு ஏதுவாக இருக்கிறான் என்று அவர் சொல்லுகிறார். இதெல்லாம் சின்ன சின்ன வார்த்தைகள், சிந்தனைகளிலே நாம் தவறிழைக்கக்கூடிய காரியங்கள். அவைகள் தேவனோடு உள்ள உறவிலே வளருதலிலே தடைகளை அவைகள் ஏற்படுத்தத்தக்கதாக. அருமையான ஆண்டோட பிள்ளைல அப்படிதானே, பாவம் எப்படி தோன்றுகிறது, மனதில் அது தோன்றுவதை நாம் பார்க்கிறோம். அது அது செய்கையிலே வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம் கடைசியாக இல்லையா. மேட்டர் இஸ் நீடட் டு சின் டு எக்ஸ்போஸ் இட் செல்ஃப் என்று சொல்வார்கள். பாவம் தன்னை வெளிப்படுத்த ஏதோ ஒன்று தேவைப்பட்டது. அதுதான் 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 அந்த காரியத்தில் தான் லூசிபர் விழுந்து போனது பரலோகத்தில். அப்படிதானே, ஏதாவது ஒன்றின் மூலமாக வெளிப்படும் பாவம். ஒன்று பேச்சு, இல்லைனா சிந்தனை, இல்லைனா செய்கைகள், ஏதாவது ஒன்று மூலமாக வெளிப்படும் பாவம். அப்படிதானே. அப்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல ஏசாமி தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்து கூட நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறான். அப்படி தானே, தன் சகோதரனை என்ன பண்ணக்கூடாதான், நம்ம பேச்சில் கோபதாபங்கள், சிந்தனைகளிலே பாவங்கள் இல்லையா, பிறரை குற்றவாளியாக நியாயம் தீர்த்தல், இதிலெல்லாம் சின்ன சின்ன காரியங்கள்லாம் தேவனோடு உள்ள உறவை பாதிக்கிறது. நமக்கு பாவங்களாக அவைகள் மாறி இல்லையா. அப்போது ஆண்டவர் வந்து வெட்டி கையெல்லாம் கால் கண்ணெல்லாம் பிடுங்கிட்டுலாம் ஆண்டவர் சொல்ல என்ன சொல்ல வர்றாருன்னா, பாவம் வந்து அவ்வளோ சீரியஸ் ஆனது, தொடர்ந்து இழுத்துட்டு போயிடும் அது தன்னுடைய வழியில் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஒரு எச்சரிக்கை என்ன பண்ணுறாரு ஆண்டவர் சொல்வதை நம்மால் பார்க்க முடியாது. செவ்வாய்க்கிழமை பாடத்தில் பார்க்கும்போது கிறிஸ்தவர் அல்லாத ஒருவருக்கு நியாயப்பிரமாண உபத்தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவர் அல்லாத ஒருத்தருக்கு நீங்கள் எப்படி வந்து நீங்கள் பாவத்தை பற்றி விவரிப்பீங்க அப்படின்னா, இயல்பாகவே அவங்க இதயத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்கு, கற்பனைகள் புதைந்திருக்கிறது. இப்போது விபச்சாரம் செய்கிறது பாவனை அவங்களுக்கு தெரியாதா, திருடுறது பாவனை அவங்களுக்கு தெரியாதா அப்படின்னா நல்லா தெரியும் அவங்களுக்கு. இவ்வளோ செய்யலாம் நான் சொல்கிறது, நல்லா தெரியும் அவங்களுக்கு இதெல்லாம் பாவம். ஏன்னா மனசாட்சியிலே ஆண்டவர் அதை வைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்குறோம். அப்படிதானே, அவங்க மனசாட்சியிலே ஆண்டவர் அதை வச்சுருக்காரு. இது தப்பு என்ன பண்ணு, எது அவங்களுக்கு தெரியாதுன்னா, உருவ வழிபாடு செய்கிறது தப்புன்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க பரம்பரையாக செஞ்சுட்டு வர்றதுனால அதை சொல்கிறது தான் நம்மளை வச்சுருக்கிறாரு, அவங்களுக்கு அந்த பாவத்தை உணர்த்தி காட்ட இல்லையா. முதல் 2 கற்பனை, இயேசுவை தவிர வேறு தெய்வம் இல்லை அப்படின்றத நம்ம அவங்களுக்கு சொல்லணும். உருவ வழிபாடு தவறுன்றதை நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். 3வது கற்பனை, அவர் நாமத்தை வீணில் வாழ்றது தப்புன்னு எடுத்து சொல்லணும்.
ஓய்வு நாளை மீறுறது 4வது கற்பனை தப்புன்னு அவங்களுக்கு, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. கிறிஸ்தவங்கன்னு சொன்னாலே மற்ற கிறிஸ்தவர் அல்லாத மட்டும் என்ன நினச்சிக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் ஓய்வு நாள் நினச்சிக்கிறாங்க, அப்படிதானே? அப்போது கிறிஸ்தவர் அல்லாத பாவத்தை நம்ம எடுத்து அவங்களுக்கு சுட்டி காட்ட வேண்டும் இல்லையா? சுட்டி காட்டும் போது அவங்களுக்கு இருதயத்தில் தேவன் ஏற்கனவே இது தவறு, இது சரி என்பதை அது நிதானிக்கக்கூடிய தன்மை தேவன் கூட. அது இல்லாமல் நம்ம சொல்ல வேண்டிய கற்பனைகளும் இருப்பதை நம்மால் பார்க்க முடியும், அப்படிதானே? அப்போது நம்ம இவைகளை மீறுறது தான் பாவம்ன்றதை நம்ம என்ன செய்யணும், உலகத்துக்கு எடுத்து சொல்லும் பொழுது சுவிசேஷம் அங்கு இடைப்படுகிறது, அப்படிதானே? கற்பனையை மீறின பாவத்தினால்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். நியாயப்பிரமாணத்தை மீறுறது தான் பாவம் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் நம்ம அவங்களுக்கு என்ன பண்ண முடியும், பாவத்திலிருந்து விடுதலை தர இயேசு கிறிஸ்துவை தேவன் இந்த உலகத்திற்கு மன அவதாரம் எடுத்தவராக அவரை அனுப்பினார் என்று நாம் என்ன பண்ண வேண்டியிருக்கு, அவங்களுக்கு போதிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? அப்போ தான் அவங்களுக்கு விளங்கும் அது என்னது, இயேசு ஏன் வந்தார், ஏன் மரித்தார், அவர் மரித்ததுக்கும் நான் ரட்சிக்கப்பட்டதும் என்ன சம்மந்தம் இருக்கிறது, இதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விளங்குவதற்கு ஆரம்பமாக. அதனால தான் பாவம், சின், காஸ்பல் அண்ட் லா என்ற ஒரு தலைப்பு நமக்கு இந்த வார பாடத்தில் கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஃபெய்த் அண்ட் ஒர்க்ஸ், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஃபெய்த் அண்ட் கிரேஸ், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கிரேஸ் அண்ட் லா. அந்த மாதிரி தான் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாகவே திருவசனங்கள் அமைந்திருப்பதையும், ரட்சிப்பின் வழி இல்லையா, த வே ஆஃப் சால்வேஷனில் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புகள் உடையதாக இருப்பதை நம்மால் என்ன பண்ண முடியுது, நன்றாக பார்க்க முடிகிறது. அப்போனா இந்த புதன்கிழமை பாடத்தில் ஏசாமி சொல்கிறார் இல்லையா, நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். அப்புறம் இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு, வானமும் பூமி ஒழிந்து போனாலும் உள்ள நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பு கூட பண்ணாதான் அழிந்து போகாது என்று ஆண்டவராக இயேசு சொல்லத்தக்கதாக. அப்படிதானே? அப்படிதான் அவர் சொல்கிறார். அப்போது அழிக்க அல்ல நிறைவேற்ற வந்ததுதான். மற்றவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்ட்டிங்கன்னா, மற்ற சபையில் இருக்கிறவங்க கற்பனைகளை பற்றி நாம் பேசும்போது ஓய்வு நாளை பற்றி ஒன்று பழைய ஏற்பாடுன்னு சொல்லிடுறாங்க. அப்படின்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இன்னும் டீப்பாக நீங்கள் தர்க்கம் பண்ணும்போது சில ஆவேசமாக இருக்க போதைகள் இடத்துல பேசும்பொழுது நாங்கள் ஆவியை பெற்றிருக்கோம்னு சொல்லி விளங்காத வார்த்தைகளை பேசுகிறார்களே, அந்த போதல் இடத்துல நீங்கள் உட்காந்து முகமுகமாக நீங்கள் அது முதல்ல பேச தான் ஆரம்பிப்போம். அப்புறம் அது சில நேரங்களில் வாக்குவாதமாக மாறும். வாக்குவாதமாக மாறாமல் பிடிச்சி கொள்ள நேரங்களும் உண்டு. அவங்க ஏற்றுக்கும் போது இது வாக்குவாதமாக மாறும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இயேசு நிறைவேற்றிட்டார் நியாயப்பிரமாணத்தின்வாங்க. கவனிச்சிருக்கீங்களா? நாம் அதை நிறைவேற்ற வேணான்வாங்க. அது நிறைவேற்றுகிறதுக்கே வந்தேன்னு சொன்னார் இல்லையா, நிறைவேற்றிட்டார் இல்லையா, நமக்கு ஏன்னு கேட்பாங்க. ஆனால் அந்த நியாயப்பிரமாணம் நிறைவேற்றப்பட்டதற்கு காரணமே, இயேசுவால் நிறைவேற்றப்பட்டதற்கு காரணமே என்னது அப்படின்னீங்கன்னா, அந்த நியாயப்பிரமாணத்தின் நீதி நம்மிடத்தில் நிறைவேறணுன்றதுக்காக தான். அதை பவுல் அப்போஸ்தலன் மிக அழகாக என்ன பண்ணுறாரு, நீ புதன்கிழமை பாட்டில் நியாயப்பிரமாணமும் சுவிசேஷமும் அது வேணாம் பழைய ஏற்பாடுவாங்க இல்லையா. அப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, பவுல் 8ஆம் அதிகாரத்தில் ரோமருக்கு நிருபத்தில் அவர் சொல்லுகிறார், 3ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். அது எப்படி எனில், மாம்சத்தில் பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு இல்லையா. மாம்சத்தில் பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம்னா என்ன அர்த்தம்? மாம்சம்னா நம்பன்னு அர்த்தம், மனிதர்கள்னு அர்த்தம். அந்த இடத்துல மாம்சத்தில் நியாயப்பிரமாணம் பலவீனமாக இருந்தது, அதை நிறைவேற்ற முடியவில்லை மாம்சமான மனிதனாலே. பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு இல்லையா. யார் அனுப்புகிறார் இந்த உலகத்திற்கு? தேவனே செய்யும்படிக்கு நம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்றால், இயேசுவின் மாம்சத்திலே பாவம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டது என்ற அர்த்தம். புரியுதுங்களா நான் சொல்றது? இந்த மாம்சத்தால் நியாயப்பிரமாணம் பலவீனமாகுது.
இல்லையா? அதனால தேவன் என்ன பண்ணாரு? வேறொரு மாம்சத்தை இந்த உலகத்துக்கு யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சரீரத்துல நம் பாவங்களை அவர் சுமந்து தீர்க்கிறார். அப்படிதானே? அங்க என்ன ஆகி போயிது? நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறுது அவருடைய சரீரத்துல. ஏன்னா பாவத்துக்கான பலி செலுத்தப்படுகிறது. இவ்வளோ ஆழ்ந்து சிந்திக்க மாட்டாங்க. கற்பனை வானான்றவங்களுக்கு வந்து இந்த வசனத்தை சிந்திக்க தெரியாது. அவர் என்ன சொல்ல வர்றார்? ஏனென்றால் என்ற ஒரு வார்த்தை சேர்க்க வேண்டும் அந்த இடத்துல. அவர் என்ன சொல்கிறார் என்றால், பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே, யார் மாம்சத்துல? இயேசுவின் மாம்சத்துல பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். நல்லா கவனிங்க. இயேசுவின் மாம்சத்துல பாவம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டது. நம்முடைய மாம்சத்துல பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு குமாரனை பாவ மாம்சத்தின் சாயல அனுப்புகிறாரு. இயேசு நமக்காக கல்வாரி சிலுவையில் மரிக்கிறாரு. அவர் சொல்லிட்டு அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அதேனென்றால் 4ஆம் வசனம், மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அப்படின்னா என்ன அர்த்தம் இன்னைக்குன்னா, நம்ம கிட்ட நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறணும். 10 கற்பனைகளின் நீதி நம்மிடத்துல நிறைவேறணும். அவரை தவிர வேற யாரையும் தொழுது கொள்ளக்கூடாது. உருவ வழிபாடு கூடாது. ஓய்வு நாளுக்கு கீழ்ப்படியணும். ஓய்வு நாளில் ஓய்ந்திருக்க வேண்டும். தேவனுடைய நாமத்தை வீணில் வரக்கூடாது. அதே போல கடைசி 6 கற்பனைகளும் அந்த நீதி யார்கிட்ட நிறைவேறணுமா? மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே இயேசு சிலுவையில் மரிச்சார்னு சொல்றாரு. இதை வந்து அவங்க ஒத்துக்க மாட்டேன்றாங்க. ஏற்றுக்கு தெரியல, ஏற்றுக்கிறது மனசு வரல அவங்களுக்கு. இயேசு தான் நிறைவேற்றிட்டாரு, நமக்கேனா என்னில் நிறைவேறினால்தான் இயேசு வந்ததுன்னு அர்த்தம் முழுமை அடைகிறது என்பதை அறிந்து கொள்ளாதவர்களாக. அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளை இன்றைக்கி தான் புதன்கிழமை பாடத்தில் ரொம்ப தெளிவாக அதை கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல் தான் அன்பு என்று சொல்லப்பட்டிருப்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். இயேசு வந்ததின் நோக்கமே அவர் நிறைவேற்றுவது மாத்திரமல்ல, மாம்சத்திலே பலவீனமாக இருக்க நம்மால் செய்யக்கூடாதது தேவன் செய்தார். அது ஏனென்றால் என்னிடத்திலே நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறணும். புரிதுங்களா அவங்களுக்கு? இந்த இடத்துல தான் அவங்க தவறு செய்கிறாங்க, புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. இல்லை புரிஞ்சிக்கினாலும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க. இல்லை, ஏன்னா ஓய்வு நாளுக்கு சபைக்கு வர வேண்டியது வரோம்ல, ஞானஸ்நானம் எடுங்கன்னு சொல்லுவோம் நம்ம. நீங்கள் இதுவரையிலும் எடுத்தது ஞானஸ்நானம் இல்லைன்னு கூட சொல்லுவோம் சில நேரத்தில் நம்ம, இல்லையா? அதனால் அவங்க வரமாட்டாங்க. நான் விளங்க வைக்கலாம். நான் இன்னும் நிறைய வசனங்கள் அது மாதிரி இருக்குது, நம்ம சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத வசனங்கள். நல்லா யோசித்து பார்த்தா நமக்கு புரிஞ்சிடும். பார்த்துக்கோங்க. வியாழக்கிழமை பாடத்தில் அறிதலும் செய்தலும் மலை பிரசங்கத்தில் வந்து ஏசாமி என்ன பண்ணார்? ஒரு ஆழமான சிந்தனைகள் நமக்கு கொடுக்குறார். பரலோகத்தில் இருக்க என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனும் அவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே இல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்ல என்ன பண்ணுறதில்ல, அதில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் சொல்லத்தக்கதாக. அப்போ நான் தேவ சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது எதுவென்றால், நமக்கு வந்து தேவனுடைய கற்பனைகளாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதை வந்து ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் மிக தெளிவாக பவுல் அப்போஸ்தலன் என்ன செய்கிறாருன்னா, ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் அவர் அதை பற்றி எழுதுகிறார். என்ன எழுதுகிறாரு அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல 13ஆம் வசனத்தில் மன்னிக்கணும், 13 அல்ல 17ஆவது வசனம், யூதன் என்று பெயர் பெற்று நியாயப்பிரமாணத்தின் மேல் பற்றுதலாக இருந்து தேவனை குறித்து மேன்மை பாராட்டி நியாயப்பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை என்னது என்று வகையிருக்கிறாயே. அவருடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துறதே இதுதான், தேவனுடைய 10 கற்பனைகள் தான். அதை மறந்துடக்கூடாது இல்லையா? அப்போது கற்பனைகள் மீறுவது பாவம். பாவத்தினாலே சுவிசேஷம் வருகிறது அந்த உலகத்திற்கு. தேவன் தம்முடைய குமாரனை அனுப்புகிறார், கல்வாரி சிலுவையிலே மரிக்க செய்கிறார். அதை விசுவாசிப்பதனாலே நான் ரட்சிக்கப்பட்டு மீண்டும் அதே கற்பனைகளுக்கு கீழ்ப்படியத்தக்கதாக, இல்லையா? சின், காஸ்பல் அண்ட் லா, மீண்டும் நான் கற்பனைகளுக்கு உட்படுத்தப்படுறேன். மீறினதுனால அவர் வந்து மரிக்கிறாரு. எதுக்காகனா அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அதே மீறின கற்பனைகளுக்கு நான் இப்போ கீழ்ப்படியணும். அதுதான் சுவிசேஷத்தின் பூரணத்தின் ஃபுல் காஸ்பல். அதுதான், அப்படிதானே? அப்படி இல்லை என்றால் கிறிஸ்து வந்தது அர்த்தமற்றதாகிவிடும் இல்லையா? நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார் இல்லையா? மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படி இயேசு உலகத்திலே மரித்தார். என்கிற அந்த சுவிசேஷத்தை பிறருக்கு சொல்லவும், பாவத்திலிருந்து விடுதலையாக ஆவியானுடைய உதவியோடு
நாம் செயல்படுவோம். தேவன் நமக்கு கிருபை செய்வார். பிரார்த்தனை செய்வோம். மகா உன்னதங்களில் வீற்றிருந்து பூமியின் மனுபுத்திரராகிய எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல பரிசுத்த நாளின் மத்தியான வேளையிலே உடைய சமூகத்தில் ஆண்டவரே உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் தேவ வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்கவும் பரிசுத்தாவின் உதவி கொண்டு புதிய ஏற்பாட்டு பகுதிகளை வாசித்து ஆண்டவரே மற்ற திருச்சபையார் எந்தெந்த இடத்துல தவறு செய்தார்களோ, தவறாக புரிந்து கொண்டார்களோ, அந்த இடங்களிலே நாங்கள் சரியாக புரிந்து கொண்ட ஆண்டவரே அவர்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களை சிலுவையின் பால் அழைத்து வந்து தேவ கற்பனைகளை மீறினதினால்தான் ஒரு திருக்குமாரன் மரித்தார் என்பதையும், நாங்கள் மீறினதினால்தான் அவர் மரித்தார் என்பதை நாங்கள் எடுத்து கூறி விசுவாசத்துக்கு சிலுவையின் மேல் விசுவாசத்தினாலும் கற்பனைகளுக்கு கீழ்ப்படுவதனாலும் மாத்திரமே ரட்சிக்கப்படுவோம் என்கின்ற அந்த உண்மையை அவர்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களை மனமாற்றம் அடைய செய்ய பரிசுத்தாவின் வழிநடத்தலும் கிருபையும் எங்களுக்கு அதிகமாக கொடுக்கப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்மைப்படுத்துகிறோம். உடைய பாதபடியில் இயேசுவின் இன்ப நாமத்திலே வேண்டுகிறோம் அன்புள்ள பிதாவே. ஆமென்.